சென்று தொழுமென்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தான் என எம்பெருமான் தன் திருக்குறிப்பை. அப்படி அந்த அமிர்தகடேஸ்வரருக்கு இந்த தொண்டை செய்து வருகின்ற பொழுது அவருக்கு தீராத வறுமையை இறைவன் உருவாக்குகிறான். இதுதான் இதுல முக்கியமாக சிந்திக்கக்கூடிய விஷயம். மிக சோதனை, தொழில் இல்ல, வருமானம் இல்ல, இருந்தாலும் வீடு பட்டினியாக இருக்கின்ற வேளையிலும் தன் மனைவி மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மனைவி இந்த பிள்ளைகள் இப்படி முகம் வாடியிருக்கிறதே, வறுமையால் வாடியிருக்கிறதே என்று தாலிசனோட உள்ள இல்லை, அதைதான் விட்டுட்டாரு. அந்த தாலி மாத்திரம்தான் இருக்கு. தாலியை எதில் போட்டிருக்காங்க? மஞ்சள் கயிறுகளே போட்டிருக்கிறார்கள். தாலின்னா ஒரு பெரிய செயின் இல்ல, செயினை ஏற்கனவே விட்டாச்சு. ஆனா அந்த திருமாங்கல்யத்தை ஒரு மஞ்சள் கயிறு தொங்க போட்டிருக்கிறார். என்ன எவ்வளவு இருக்கோம்னா ஒரு 3 கிராம் இல்ல அரைப்ப ஒண்ணு இருக்கும். இந்த அம்மா என்ன சொல்லுது? கடைசி நேரத்துல இதை வித்தாவது இந்த பிள்ளைகள் வறுமையால வாடிக்கிட்டு இருக்கு, பசியால வாடிக்கிட்டு இருக்கு, நீங்க ஏதாவது இதை வித்து வாங்கிட்டு வர வேண்டியதான் என்ன சொல்ல அவ மனைவி அந்த தாழ்ச்சியில கலத்தி கொடுக்கிறார்கள். அந்த தாலிய அதை போன்றிருக்கும். அப்ப இந்த வெளியே வச்சுல இதை காய்கறி வாங்கி சில உணவுப் பொருட்கள் அரிசி எல்லாம் வாங்கி பிள்ளைகளுக்கு பசியை தீர்க்கலாம் என்று வருகின்ற பொழுது மனைவியார் கட்டளை. வெளியே வருகின்ற போது சிவபெருமா யார அனுப்புறது? குங்குலிங்கம் வாங்கலியோ குங்குலிங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆளா அனுப்புறார். சிவபெருமா அனுப்புறார். எல்லாம் அவருக்கு வேலைதான். 63 நாயன்மார்களுக்குமே வெள்ளை யாருதான்? சிவபெருமான் தான். 63 நாயன்மார்களுமே ஒரே விதத்தில இறைவனுடைய திருக்கராட்சியத்தை பெறவில்லை. 63 வகையிலே சிவபெருமானோட அன்பு வைத்து இறைவனுடைய திருவடியை சேர்ந்தார்கள். அப்ப இதுல என்ன ரகசியம்னா, அளவுகடந்த அன்பு பெருமான் மேல் வைத்ததின் காரணமாக தன் சொந்த பந்தங்களை அவன் மறந்தான். அத்தனை அன்பையும் பெருமான் மேல் வைத்தான். பெருமான் நீயேதான் எல்லா உயிரிலும் இருக்கிறாய், என்னுடைய தொண்டுக்கு நீ இடையூறு கொடுத்திருக்கிறாய், ஆகவே என் உயிரை உன் கால் மாட்டில் நான் மாற்றிடுவேன், நீ என்ன வேணுமோ செய், எனக்கு தொண்டு இடை. அப்போ இதுதான் அந்த ஆழமான ஒரு வைராக்கியம் என்று சொல்லுவது. அப்ப அந்த நேரத்துலதான் இவன் மயங்கி விழுறான். சிவபெருமான் என்ன செய்யறான்? பசி ஒரு பக்கம், 2-3 நாள் சாப்பிடல, மயக்கம். மயங்கி விழுந்த உடனே அவனுக்கு உள்ளத்தை பார்த்தாராம். அவனுக்கு எந்த விதமான நம்ம தாலியை வாங்கிட்டு பிள்ளைகளுக்கு அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு போறதுக்கெல்லாம் வெளியே வந்தோம் என்ற உணர்வு இல்லாமல் பெருமான் மேலேயே எண்ணம் மிகுந்தவனாக இருந்தான் என்று சேக்கலார் பதிவு பண்றார். பார்க்கிறாராம், உள்ள மனசை பார்க்கிறாராம். ஏன்னா நம்ம உள்ளத்துல பெருமாள் எப்படி இருக்காருன்னா, சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்து மதத்தினுடைய அடிப்படை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், திருமூலர் சொல்லுவார், இந்து மதத்தினுடைய அடிப்படை நம்ம வணங்கக்கூடிய கடவுள் நம்ம உடம்புல எப்படி இருக்காரு? திருமூலர் சொல்லுவார், உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் புராணார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். தெரிஞ்ச பாட்டு, தெரியாத ஒரு கருத்து உள்ளடங்கி இருக்கிறது. தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். இதுல என்ன பொருள் இருக்கு? நம்ம உடம்புல உயிர் சிவனாகவும், உயிர் தனியே இயங்க முடியாது. இந்த உடம்புல இருந்து உயிர் பிரிந்து விட்டால் நாம் பிணமாகி விடுவோம். ஆகவே ரெண்டும் இணைந்திருப்பதுதான் மனித வாழ்க்கை. இந்து மதத்தினுடைய அடிப்படை ஒவ்வொரு உயிரிலும் எறும்பு முதல் ஆணை வரை மனிதர்கள் வரை உயிர் சிவனாகவும் உடம்பு சக்தியாகவும் இருக்கிறது. அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, உலக அனைத்தும் ஆண்டவனால் படைக்கப்பட்ட படைப்புகளின் ரகசியம்
உயிர் சிவனாகவும் உடம்பு சக்தியாகவும் இருக்கிறது. அப்ப நம்ம வணங்கக்கூடிய தெய்வம் எங்க இருக்கு? சிவபெருமான் எங்க இருக்காரு? நம்மகிட்ட தான் இருக்காரு. அப்ப சிவனும் சக்தி இந்த ரெண்டும் இணைந்திருப்பதுதான் மனித வாழ்க்கை. ஆகவேதான் அவன் பையன் அழகியாக பேசியிருப்பான். ரமேஷ் அர்த்தநாரீஸ்வரர் என்ற தத்துவத்துல பேசியிருப்பான். அப்போ அவன் பேசின கருத்துல நமக்கு விரிவாக்க என்னன்னா, உயிர் சிவனாகவும் உடம்பு சக்தியாகவும் இருக்கிறது. அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் தத்துவம். இதை கொடுத்தாதான் அர்த்தநாரீஸ்வரருக்கு பொருள் புரியும். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரே நிலைதான். ஒரு பெண்ணுக்குள்ளும் உயிர் சிவனாகவும் உடம்பு சக்தியாகவும் இருக்கிறது. ஆகவேதான் சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை என்று சொன்னார்கள். இவன் புரிஞ்சில்லையா? இந்து மதத்தினுடைய அடிப்படை ஒவ்வொருவரும் தெய்வீக ஆற்றல் நிரம்பியவர்கள். அதனாலதான் சபரிமல சீசன்ல சாமி என்று அழைக்கிறோம். யார் சாமியை கூட்டவ? எல்லாரும் இறையாற்றலுடையவர்கள். ஆனால்தான் ஒரு மனுஷனுக்கு ஒரு வாக்கால் கூட ஒரு வார்த்தை சொன்னால் உனக்கு அது திரும்பி வரும். சிவர்ல பக்கத்து இறஞ்சவனை நோக்கி வரும். நன்மையும் தீமையும் பிறந்தரவாரா சுவாமி விவேகானந்தா. அப்போ இந்த உலகில் எப்படி நீ வாழ வேண்டும் என்பதை சித்தாந்தம் சொல்லுகின்ற போது, திருநீர் கொண்ட உலகத்தில் பிறந்த யாரையும் நீ அவதூறாக ஒரு வார்த்தை சொன்னால் அதனுடைய பின் விளைவு நீதான் அறிவிக்க வேண்டும். அதில் சிவனடியாரை எந்த ஆட்களை பார்த்தாலும் நீ புறம்பாக காயம் கூறினால் உன்னிடத்தில் இருக்கின்ற இறைவன் உன்னை விட்டு சென்று விடுவான் என்று சித்தாந்தம் போதிக்கிறது. என்ன புரிஞ்சுக்கணும்? அதுக்கு மேல் தீமை செய்தா வேற விஷயம். ஆனா ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு உயிரிலும் சக்தியும் சுயமாக இருக்கிறது என்பதை மறந்து நீ முரண்பாடான காரியங்களை நீ செய்தால் உன்னிடத்தில் இருந்த அந்த இறையாற்றல் சென்று விடும். புரிஞ்சா? அப்போ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையிலே உலகத்தினுடைய அடிப்படையான ஒரு ரகசியம் நம்ம உடம்புல எங்கும் இல்லை, நம்ம உடம்புல இருக்காரு. அப்ப நம்ம எப்படி வாழ வேண்டும், பிறரை எப்படி மதிக்க வேண்டும் என்றுதான் அந்த 63 நாயன்மார்களுமே நமக்கு உணர்த்துகிறார்கள். 63 நாயன்மார்களுமே உணர்த்து ஒவ்வொரு விதமாக. ஏன்னா மனிதன் என்று சொல்லக்கூடியவன் தவறு செய்பவன், தவறு செய்யக்கூடியவன் தான். ஆனா நீங்க இப்ப இந்த கம்பராமான விரிவுரைத்தில் அழகா கேட்டிருப்பீங்க. அழகா இந்த கம்பராமான விரிவுரை மிக தெளிவாக, இறைவனாக இருந்த போதும் தவறு செய்தால் தவறை இறைவன் திருந்தியாக வேண்டும் என்ற ஒரு கோட்பாடு வாலியினுடைய வரலாற்றிலே வருகிறது. ராமரும் லட்சுமணரும் சீதையை பிரிந்து சீதையை காண்பதற்காக வருகிறார்கள். வருகின்ற பொழுது வாலிக்கு பயந்த ஒரு குகையிலே ஒரு மலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சுக்ரீவனும் சுக்ரீவனுடைய மந்திரி அனுமானும் பார்க்கிறார்கள். இருவரும் வருகின்ற வருகையை இருவரும் பார்க்கிறார்கள். பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு பெரிய தெய்வீக ஆற்றல் வருகிறது என்பதை அனுமான் உணர்ந்து கொண்டார். ஏதோ ஒரு தெய்வீக ஆற்றல் வருகிறது என்று அனுமான் உணர்ந்து கொண்டார். ஓடோடி வந்ததும் சுக்ரீவனும் அனுமனும் ராமபுரானுடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார்கள். ஆனால் வால்மீகி முனிவர் என்ன சொல்றாருன்னா, வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி என்ன, இப்ப அந்த விடத்தான் ரெண்டரையும் இணைத்து பேசியிருப்பார்கள். வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ராமன் சென்று சுக்ரீவனுடைய காலில் விழுந்தான் என்று வால்மீகி எழுதினார். ஆனால் தமிழ்நாட்டு கலாச்சாரப்படி கம்பன் எப்படி எழுதினார் என்றால், அவன் தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு தகுந்தார் போல அவன் திருக்குறளை நன்றாக படிச்சுதான்
அவன் அவனுடைய காவியத்தை ஏற்றிருக்கிறான். வால்மீகி ராமாயணத்தினுடைய கருவை மூல கருத்தை அவன் எந்த மாற்றமும் செய்யவில்லை. ஆனால் அங்கு சொல்லுகின்ற வால்மீகி சொல்லுகின்ற கருத்துக்களுக்கும் தமிழ்நாட்டில் கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்லுகின்ற காவியத்திற்கும் ரெண்டு வேறுபாடு இருக்கும். அங்க என்ன சொல்றாரு? ராமன் சுக்ரீவனுடைய காலில் விழுந்தான். ஒரு பழம்பொருள் முப்பொருளும் ஒரு பொருளாக வந்த ராமபுரான் ஒரு சாதாரண ஒரு குரலுக்கு காலில் விழுவானா? ஆனா அந்த பண்பாடு கூடாது என்பதை கம்பன் உணர்ந்து தமிழ்நாட்டு கலாச்சாரத்திற்கு தகுந்தால் போல சுக்ரீவன் ராமனுடைய காலில் விழுந்தால் என்று காவியத்தை படைத்தார். வந்தாச்சு. வந்த உடனே நேர போய் சுக்ரீவன் அனுமான் போய் சொல்றான், இப்படி ராமபுரான் வந்திருக்காரு, நீங்க வாலிபுர சண்டை போ சுக்ரீவன் சொல்லியாச்சு. மனைவி தாரை வாலியினுடைய அவன் எப்படி படுத்திருக்கான்? இமயமலை சரிந்து விழுவது போல் சரிந்து கிடக்கிறான் என்று கம்பன் வர்ணிக்கிறான். வாலி அப்படி படத்தில் கிடக்கானா? அக்குசாம வேலையில போய் சுக்ரீவாயோட தண்டைக்கு வா என்று கோவுகிறான். அப்போது மனைவி தாரை சொன்னார், நீங்க சண்டை போகலாம், வந்திருப்பது ராமபுரான், அவன் கடவுள் என்று எல்லோரும் சொல்லுகிறார்கள், நீங்க போகண்டான்டா. வாலி என்ன சொன்னான் தெரியுமா? அவன் ராமன் அறத்தின் நாயகன், தந்தை ஒன்று சொல்லிவிட்டான் என்பதற்காக தம்பியிடத்திலே ஆட்சியை கொடுத்துக் கொண்டு காட்டுக்கு வந்தவன், ஒருவேளை என்னை கொல்ல மாட்டான் என்று ரொம்ப தைரியமா இருந்தான். ஆனா குடியேற சொன்னா போறாங்க. உள்ள வாலி என்ன சொன்னா தெரியுமா? எழுந்து சிங்கம் போல் எழுந்தான், ஏன் தம்பிய வரான்ட்டு அப்படி வீர முழக்கம் விட்டுக்கிட்டு நிக்கான். உடனே விஷயத்தை பாருங்க, அவன் சொல்றான், வாலி நீ என்னை போருக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறாய், நீ ஒரு பெண் என்பதால் உன்னை விட்டு வைத்திருக்கிறேன், இல்லாவிட்டால் இந்த வாளுக்கு நான் இரையாகி இருப்பேன். ஆணவத்தினுடைய உச்சகட்டத்தில் இருந்து கொண்டு நான் போருக்கு போக போகிறேன், நீ தடுக்கிறாய், நீ ஒரு பெண் என்பதால் உன்னை விட்டு வைத்திருக்கிறேன் என்றான். கொஞ்சம் தள்ளி போனான், கொஞ்சம் தள்ளி போனான். அத்தான் நீங்க போகாங்க, நான் பொல்லாத ஒரு சொற்பனை